ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டியூரேஷன் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு சாப்டரை தான் வந்து கவர் பண்ண போகிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதை ரெக்கார்ட் பண்ணது உடனே எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி டியூரேஷன் ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளையிலேருந்து வீடியோ அப்படின்றது கண்டினியூவாக தான் வந்து வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை. எனக்கு லீவாக இருக்கும்போது 2 எபிசோடு இல்லை 3 எபிசோடு கூட போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப தேவை. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு 1K வியூஸ் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கும். நாளைக்கு இல்லை நாளைக்கு 2 வீடியோ கூட வந்து போடுறேன். சரி, ஓகே, டாடா, பை பாய். You believe devil. I am the devil. ஸோ ஹே ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் ரிவன் ஒன்லி டிமன் மான்வாவோட 5th எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ போயிட்டு ஒட்டி கேட்டிருப்பான். அதாவது சாரி கேட்க போகும்போது அது எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பான். சில விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு போன எபிசோட வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடு அதில் இருந்து தான் வந்து காட்டுறாங்க. சரி, ஓகே, ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மலையை தான் வந்து காட்டுறாங்க. மலைக்கு சென்டரில் ஒரு கேரேஜ் வந்து போகுது. கேரேஜில் வேற யாருமே இல்லை, ஹீரோவும் பச்சை சொக்காவுமே வந்து இருக்காங்க. பச்சை சொக்கா, மாஸ்டர் நீங்க இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, நான் ஏன் தெரியுமா உன்னை கூப்பிட்டு போறேன்ற மாதிரி வந்து கேட்குறான் ஹீரோ. ஏன் மாஸ்டர்ன்ற மாதிரி பச்சை சொக்காவுமே வந்து கேட்க, அந்த கேள்வி அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், அதுக்கான பதில நீ தான் சொல்லணும், திரும்ப என்ன வந்து கேட்காதன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா மாஸ்டர், நம்மளோட ஃபேமிலியில நிறைய பேர் வந்து இருக்காங்க, எதுக்காக என்ன வந்து கூட்டு போறீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கேட்க, ஏன் நான் கேட்கிறேன், ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்ல, அந்த ஃபேமிலியில் உன்னை தவிர வேற யாரை நம்புறதுன்னே வந்து தெரியலன்ற மாதிரி சொல்ல, சோக்காவுக்கா சரியான ஷாக்கு. மாஸ்டர் காமெடி பண்ணாதீங்கன்ற மாதிரி சடனா ஆஃப் ஆக ஹீரோ ஜாலியா வந்து சிரிக்கிறான். அதை சிரிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். பெருமூச்சு எழுத்துக்கிட்டு, மாஸ்டர் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதை நான் அப்பயே சொன்னேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, யோ நீ அவன் எப்பவுமே சொல்லவே இல்லையான்ற மாதிரி இவனுமே வந்து கத்துறான். அது ஒண்ணுமே இல்லை, நான் அடிச்சு ஒருத்தனோட கையை வந்து உடைச்சேன்ல, இப்போ அந்த ஃபேமிலிக்கு தான் வந்து போறோன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னடா சொல்றேன்ற மாதிரி வந்து இவன் வந்து பாக்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சேஃபாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபாஸ்ட் மெமரி வந்து யோசிச்சு வந்து பாக்குறான். சின்ன கட் பண்ணி வில்லனோட அப்பாவை வந்து காட்டினா, அவர் வந்து ஜாலியாக பேசிட்டு வந்து இருக்காரு அவரோட பையன் கிட்ட. யோ தகப்பா, என்னை அடிக்கும் போது எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்த்தானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் அவனுக்குல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்றான். ரிவெஞ்சுனா ரொம்ப கொடூரமா எடுக்குன்றா தகப்பான்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதரா மகனே, எவனும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் பெரிய சம்பவத்தை வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்றான். அதுவே ஹீரோ சைடு வந்தா, ஹீரோ ஒயிட் மூன் ஸ்வாட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கோட புக்கை வந்து படிச்சுட்டு இருக்க பச்சை சோக்காவுக்கு சரியான ஷாக்கு. ஏன் மாஸ்டர் ஒயிட் மூன் ஸ்வாடு அவ்வளோ பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கத்துக்கிறீங்களான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன்டா இப்போ இப்படி வந்து பேசுறேன்ற மாதிரி வந்து கேட்குறான். இல்லை இந்த விஷயம் வந்து அந்த கேரேஜை ஓட்டுறவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இப்போ நம்ம இந்த மாதிரி பேசுறது அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்ற மாதிரி கேட்க, உடனே சத்தமா கத்திட்டு ஒயிட் மூன் ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் அவ்வளோ பெரிய டெக்னிக்கே இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். இப்போ எதுக்குடா நீ இந்த மாதிரி வந்து பேசுறன்ற மாதிரி கேட்க, அவ்வளோதான் பச்சை சோக்காவுக்கு சரியான பல்பு. அட போங்க மாஸ்டர், நீங்க எதை சொன்னாலே தப்பு சொல்றீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்டாக, ஹீரோ இதை எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு புக்கை வந்து படிச்சுட்டு வந்து இருக்கான். ஹீரோ சடனா பச்சை சோக்காவை பார்த்துட்டு, ஏன் நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன் மாஸ்டர் காமெடி பண்றீங்க, அதெல்லாம் பெரிய ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். டேய் பெரிய ஃபேமிலியில இருக்கிறது முக்கியம் இல்லடான்ற மாதிரி சொல்ல, அப்புறம் வேற என்ன முக்கியம், அதுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலியில ஆச்சு இருக்கணும், அப்படி இல்லாட்டி நான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளாச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, தம்பி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு இதுக்கும் மேல ஒரு விஷயம் வந்து இருக்கு, அது தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புக்கை வந்து மூடி வைக்கிறான். மாஸ்டர் சும்மா காமெடி பண்ணாதீங்க, என்னாலலாம் இந்த மாதிரி கத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இன்னொரு வழி இருக்குடான்ற மாதிரி சொல்ல, அது என்ன வழி எனக்கு தெரியும், சாகிறது தானேன்ற மாதிரி சொல்ல, டே காமெடி பண்ணாதான்ற மாதிரி வந்து சொல்றான். வேற என்ன மாஸ்டர், பேக்ரவுண்டே இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேட்க, முடியும், அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுஞ்சிக்கிறான். எழுந்தவன் அந்த வழியை வந்து சொல்றான். என்ன அப்படின்னா அவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, பச்சை சோக்காவுக்கு சரியான ஷாக்கு. அட போயா நீ என்ன சும்மா காமெடி பண்றியான்ற மாதிரி சொல்ல, திரும்பவுமே வந்து ஹீரோ சிரிக்கிறான். மனசுக்குள்ளவே அவனோட கமாண்டர் அப்புறம் அட்வைசரை வந்து நினைச்சு வந்து பாக்குறான். அப்புறம் நிறைய பேர் கூட சண்டை போடும்போது இந்த ஃபீல் அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, சடனா கேரேஜ் வந்து நிக்குது. என்னடா அப்படின்னு
பார்த்தா வெளியே ஒரு மோட்டலா இல்லை ஹோட்டலா அப்படின்னு வந்து தெரியல. அந்த இடத்துல வந்து நிப்பாட்டவும் ஹீரோ அந்த கேரேஜ் ஓட்டானவங்கிட்ட சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறான். இப்போவா நம்ம உள்ளே போகலான்ற மாதிரி சொல்ல, மாஸ்டர் இதுக்குள்ளவா நம்ம போகணுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டே தூங்காதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே நான் ஒன்று தூக்கலடா அப்படின்ற மாதிரி இவனும் மனசுக்குள்ளவே நினச்சிக்க ஹீரோ சடனாக போயிட்டு ஒரு டேபிளில் வந்து உட்காடுறான். இவனுக்கு சரியான ஷாக்கு. பின்னாடியே மாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்க, சரக்கும் சைட் டிஷ்ஷும் எடுத்துகிட்டு வாமான்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். ஏன் மாஸ்டர் சரக்கும் சைட் டிஷ்ஷுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கூட அந்த பச்சை சொக்கா அது தயங்க, உடனே சரக்கும் சைட் டிஷ்ஷுமே வந்து ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறான். அப்புறமா உனக்கு இந்த வேணுமான்ற மாதிரி கேட்க, மாஸ்டர் மாஸ்டர் இதை கொடுங்க, இதை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவுமே ஒரு பவுலில் வந்து ஊற்றி கொடுக்குறான். மாஸ்டருக்கு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மரியாதை செலுத்திட்டு, மாஸ்டர் இதை நான் குடிக்கலாமான்ற மாதிரி சொல்ல, டே குடிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உண்மையாவா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல, நானுமே குடிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து ஊற்றி குடிக்கிறான். மாஸ்டர் எதுவும் கோளாறு கொடுத்துறாதீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல, டே நான் என்னோட கண்ட்ரோலில் வந்து இருப்பேன்டான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இதை நம்பலாமா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்க, நீ ஒன்றுமே கவலைப்படாத, என்னோட கண்ட்ரோலில் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவன் சொல்கிறான். மாஸ்டர் ஏதாச்சும் கோளாறு கொடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி சொல்ல, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. சரி ஓகே, நான் ரொம்ப பேச வந்து விரும்பலை. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல இருந்து பார்க்குறேன். டாடா பை பாய். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் லைக் ஷேர் கமெண்ட்டு ஹைப்பு பட் சப்ஸ்கிரைபு இது எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து இருக்கும். அடுத்தடுத்த எபிசோடு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வரும். சரி ஓகே, டாடா பை பாய்.